கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே குருபான இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் குரு என்பது சுப கிரகம், ஆகவே சுப செலவாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு இருபுறம் சுபகரங்கள், ஒரு பக்கம் சுக்கிரன், இன்னொரு பக்கம் குரு பகவான். ஆகவே இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, நீங்கள் இதுவரை என்ன பேசினாலும் மற்றவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் இனிமேல் உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்டு மதித்து நடந்து உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கூறுவார்கள். உங்களை மதித்து நடந்து நன்மைகளையும் பெறுவார்கள். இந்த மாதத்தில் 2ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது, உங்கள் பேச்சை கேட்பார்கள். ஆனால் எப்படி பேசுவது, எதை பேசுவது என்று நிதானமாக யோசித்து சிந்தித்து பேசுவதுதான் மிகவும் சிறப்பானது. 3ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது புத ஆத்தியோகம். அது இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மூத்த சகோதரனுடைய வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் இந்த மாதம் அதற்கான முகாந்திரங்கள் தெரியும்.